கனிந்த வாழ்வு. இன்றைய கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோரும் பாதுகாப்பும் குறித்து சென்னை பெருநகர காவல்துறை நலன் மற்றும் குடியிருப்புக்கான உதவி ஆணையர் MSM வளவன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கங்க. முதியவர்களுக்கு தன்னுடைய உயிருக்கும் உடைமைக்கும் அச்சுறுத்தல் அல்லது பாதுகாப்பு அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம் இருக்குங்க. அதனால் அவர்கள் அந்த வெர்பல் அபியூஸ் அப்படின்ட்டு இருக்கு, ஃபிசிக்கல் அபியூஸ் அப்படின்ட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த ஃபிசிக்கல் அபியூஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அவர்களை கட்டாயப்படுத்தி ஏதாவது செய்கிறாங்க, வலியுறுத்துகிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி சமயங்களில் அவர்கள் என்ன செய்யணுங்க? இப்போது பார்த்திங்கன்னா 2 முதியவர்கள் கணவன் மனைவி இருக்கிறார்கள். சராசரி 80 வயது 75 வயது இருக்கும். அவர்கள் முழுமையாக தங்களுடைய வீட்டில் வேலை செய்யும் நபர்களை நம்பி இருக்கிறார்கள். அவர்கள் வேலைக்காரர்களாக இருக்கலாம், தோட்டக்காரர்களாக இருக்கலாம், அல்லது வண்டி ஓட்டுநர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மிகவும் பாத்திரப்பட்டவர்களாக இருந்தாலும் பணம் அவர்களிடம் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் சொல்லக்கூடாது. இப்போ ஒரு சம்பளம் கேட்கிறார், உதாரணத்திற்கு ஒரு சம்பளம் கேட்கிறார், ஒரு 500 ரூபாய் முன்பணம் கேட்கிறார் என்றால் நீங்கள் அவரை வெளியிலேயே வைத்துவிட்டு உங்கள் மனைவியிடம் கைமாற்றாக ஒரு 500 ரூபாய் வாங்கித்தான் கொடுக்க வேண்டும். நீங்கள் போய் பீரோவை திறந்து ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டு கொடுத்தீங்கன்னா பணம் நிறைய இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னொன்று, தேவைகளுக்கேற்ப பணத்தை எடுத்து வையுங்கள். இன்னொன்று, நகைகள் நிறைய வச்சுருக்கீங்க, அதை லாக்கர்ஸில் வைங்க. இப்போ பண நகை நிறையா இருக்குது. இப்போ 75 வயது 80 வயது முதியவர்கள் தான் இருக்கிறார்கள் என்றால் இதற்கு மூல காரணமே வீட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. இன்னொன்று, புதிதாக ஏதாவது வேலை, கேஸ் போடுறவங்க, ஒரு பிளம்பர் வருவார், ஒரு கான்ட்ராக்டர் வருவார், இல்லை யாரோ முன்பின் தெரியாதவர்கள் பொருட்களை சாமான்களை கொண்டு வர விற்பனைக்காக வருவார். குளிர்காலம் கம்பளி விற்கிறேன்னு சொல்லி வருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட கம்பளி வாங்கிட்டு பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்தில் இந்த வீட்டில் நிறைய பணம் இருக்கிறது என்ற ஒரு தோற்றத்தை நீங்களாகவே ஏற்படுத்தி கொடுத்து விடுவீர்கள். நீங்களாகவே வம்பில் மாட்டிக்கொள்வதற்கு இது தோதாக இருக்கு. ஆகவே எச்சூழ்நிலையிலும் பணம் இருப்பதையும் நகை இருப்பதையும் நீங்கள் வெளியே காண்பிக்காதீர்கள். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் லாக்கர்ஸ் ஓப்பன் பண்ணி லாக்கர்ஸில் போட்டு வச்சுங்க. உங்களுக்கு மிக மிக நம்பிக்கையான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவரின் மூலமாக மட்டுமே இந்த செலவினங்களை செய்தால் பாதுகாப்பாக இருக்கும் என்பது காவல்துறையின் கருத்து. பாதுகாப்பு கருதி சில விஷயங்கள்லாம் வெளிப்படையாக வெளியில் 4 பேர் இருக்கும்போதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் கவனமாக இருக்கணும். இப்போ முக்கியமாக பார்க்க சொன்னீங்கன்னா இந்த செல்ஃபி எடுத்து அந்த டிபியில் வைக்கிறது, நான் வீட்டில் இல்லை அப்படிங்கிறத நம்மளே சொல்லி கொடுத்தோம். இன்னொன்று, வெளியில் லாக் பண்ணிட்டு போகிறது, உள்லாக் பண்ணுங்க. ஸோ லைட்டு போட்டுட்டு ஆஃப் பண்ணாமல் போயிட்டா இரவு லைட் எலியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணுவோம், 24 ஹவர்ஸ் எரிஞ்சிட்டே போகும். பக்கத்து வீட்டு நபர்களிடமும் அண்டை வீட்டு நபர்களும் சுமூகமாக இருந்து லைட்டை ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஸோ இப்போ 24 மணி நேரம் முடிஞ்சா இப்போ வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னு நாமே சமீட்சை மூலியமாக அவர்களுக்கு நம்முடைய இருப்பிட இல்லாததை வெளிப்படுத்தி விடுகிறோம். அது சந்தேகப்படும் நபர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் வசதியாக போய்விடுகிறது. அதே மாதிரி பால் பேக்கெட் போடுறோம், டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் போடுறோம். அதை யாரும் எடுக்கல அப்படின்னா ஒரு நாள் பார்ப்பா, 2 நாள் பார்ப்பார். ஸோ இவர் வீட்டில் இல்லை அப்படின்னு தெரியும் பொழுது அவர்கள் திருட்டு செய்வதற்கு, நம்முடைய பொருட்கள் இழப்பதற்கும் நாமே காரணமாகி விடுகிறோம். முன்பே தெளிவாக சொல்லிடணும், அப்பா 3 நாள் வரமாட்டோம், பேப்பர் வேண்டாம், தண்ணி வேண்டாம், பால் பேக்கெட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர்கள் போட மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்லும்போது, நம்ம செல்ஃபி எடுத்து நம்ம இங்கே இருக்கோம், டூர் போயிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நெருங்கியவர்கள், இப்போ வேலைக்காரர் வாட்ஸ்அப்பில் இருக்காங்க, ஸோ இப்போ வெளியே இந்த ஊரில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்று, நமக்கு முன்பின் மிக நெருக்கம் இல்லாதவர்களிடம், அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கூலி வேலைக்கு வந்திருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு தேவைக்காக வந்திருப்பாங்க, அவர்களிடம் நீங்கள் அதிகமாக அளவ வேண்டாம். உங்களுடைய சுய தகவல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டாம். எனக்கு இவ்வளோ வசதி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய நகைகளும் உங்களுடைய பணமும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஒழிய அது உங்களுக்கு இடைஞ்சலையும் தொல்லைகளையும் தராதவாறு நம்மை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் இவர்கள் வெளியூர் செல்லும்போது, இப்போ வெளிநாட்டுக்கு செல்வாங்க, 2 மாதம் 3 மாதம் வீட்டில் இருக்க மாட்டாங்க, அல்லது வீட்டில் இருந்தாலும் ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னா காவல்துறையில் முன்னாடியே சொல்லி வச்சிடலாங்களா? எப்படிங்க? கண்டிப்பாக ஒவ்வொரு காவல் நிலையங்களிலும் லாக்டு ஹவுசஸ் பர்டிகுலர்ஸ்னு வாங்குகிறோம். இரவில் பூட்டப்பட்டிருக்கும் வீடுகளுடைய எண்ணிக்கை என்று காவல் நிலையங்களில் நீங்கள் தெரிவித்தால் இரவு 1 மணிக்கு முன்பும்
3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் அந்த வீடுகளில் காவல்துறை இரவு பணியில் இருக்கும் காவல் ஆளுநர்கள் அங்கே சென்று கையொப்பமிட்டு அந்த வீட்டை முன்பின் பார்த்துவிட்டு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை மேலதிகாரிகளின் உத்தரவுப்படி அவர்கள் நாங்கள் இங்கே சென்றோம், இங்கே பார்த்திருக்கிறோம் என்ற தகவல்களை அவர்கள் தங்களுடைய வேலை செய்யும் இடத்தில் எழுதி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் அவ்வாறு வெளியே செல்லும்போது ஒரு வார காலமாக இருக்கட்டும் அல்லது 2 நாட்களாகட்டும் உங்கள் வீடு இருக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் நாங்கள் இந்த தினத்திலிருந்து இந்த தினம் ஒரு 3 நாட்கள் அல்லது 2 நாட்கள் இங்கே இருக்க மாட்டோம், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் காவல்துறை அவர்களுடைய வீட்டை பகல் ரோந்திலும் இரவு ரோந்திலும் 2 முறை மொத்தம் 3 முறை ஒரு நாளைக்கு தணிக்கை செய்து அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் உங்களுடைய இருப்பிடமும் மற்ற சொத்துக்களும் பாதுகாப்பாக இருக்கும். வீட்டில் அவர்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், வீடு எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை சொன்னீங்க. இப்போ முதியவர்கள் வெளியில் போகும்போது எந்த அளவுக்கு அவர்கள் பாதுகாப்பாக இருந்துக்கணுங்க? இந்த சில குற்றங்களுக்கு எதிராக எப்படி கவனமாக இருந்துக்கணும்? என்னென்ன மாதிரியான குற்றங்கள் வெளியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இது ஒரு சிறந்த கேள்வி. ஏனென்று சொன்னால் இப்போ ஒரு 100 ரூபாய் அல்லது 50 ரூபா இப்போ பேங்க்கில், முக்கியமாக பேங்க்கில் பணம் எடுக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய் கீழே இருக்குன்னு சொல்லி போடுவாங்க. அந்த 100 ரூபாயை எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பொருட்களை மீது கவனம் இருக்குது. அப்போ அவங்க பிடுங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அது ஸ்நாச்சிங் என்று சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டாம். என்று தேவையோ அந்த ஃபஸ்ட் வீக்கில் நீங்கள் போக வேண்டாம். நம்ம அட்வைஸே ஃபஸ்ட் வீக்கில் போக வேண்டாம். ஒரு 10th மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே அந்த பணத்தை எடுத்து வச்சிருங்க. 30ஆம் தேதிக்கு முன்னாடியே பணத்தை எடுத்து வச்சிருங்க. ஒரு 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 10 தேதிக்குள்ள செலவுக்கு நீங்கள் அதை முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும். மீண்டும் வேண்டும் என்றால் 10 தினங்களுக்கு பின்புச்சுன்னா பேங்க்கில் கூட்டம் இருக்காது, ஏடிஎம் சென்டர்ஸ்லையும் கூட்டம் இருக்காது. இன்னொன்று, நான் எடுத்து தரேன், ஒரு கார்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னுடைய பின் நம்பரை கொடுத்து இதை சொல்லி எடுக்கிறீங்கன்னு சொன்னால் பின் நம்பரை முயன்றவரை நீங்களே பதிவு செய்யுங்கள். அடுத்தவர்களிடம் பின் நம்பரை சொல்லி அவர்களை அடிக்க சொல்ல வேண்டாம். 3ஆவதாக, நீங்கள் என்ன நம்பர் அடிச்சிங்களோ அந்த நம்பரை டெலீட்னு ஒரு பட்டன் இருக்கும் ஏடிஎம்ல. அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த டெலீட்டின் பட்டனை அழுத்தினீங்கன்னா நீங்கள் செய்யும் அத்தனை வேலைகளும் அந்த தரவு அழிக்கப்பட்டு விடும். ஸோ ஃபர்தராக வரவர் என்ன பண்ண முடியாது, அதை மீண்டும் உபயோகப்படுத்த முடியாது. ஸோ அந்த டெலீட் பட்டனை ஒரு முறை அழுத்துங்க. இதை விட வசதி, அந்த பேங்க்லேயே ஒரு வாட்ச்மேன் இருப்பார், இல்லை உதவி செய்வதற்கென்று 2 நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களை இழத்தி செய்தால் இப்போ ஏதாவது ஒரு கொரோனா கூட அவங்கள கேட்கலாம், ஏப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவர்களை கேட்பதற்கு நமக்கு வசதியாக இருக்கும். முன்பின் தெரியாதவர்களை எச்சூழ்நிலையும் பயன்படுத்த வேண்டாம். அதேபோல் இந்த விலை உயர்ந்த நகைகள் அணிந்து செல்வது, முதிய பெண்மணிகள் விலை உயர்ந்த பொருட்களை எடுத்து செல்வது, அதுவும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் இருக்குங்களா எப்படிங்க? கண்டிப்பாக. ஸோ அவர்களுடைய வயதின் காரணமாக வெளியில் தன்னுடைய அதிகாரத்தை, தங்களுடைய பண வேஷத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அதிக நகைகளை போட்டு செல்வது மற்றவர்களுக்கு கண்களை உறுத்தும். ஸோ இந்த வயசில் என்ன பண்ணலாம், ஏன் அவங்களுக்கு பண்ணால் யார் ஹெல்ப் இருக்கா அப்படின்றத ஒரு எண்ணங்கள் நம்மை நாமே மற்றவர்களுக்கு காட்டி கொடுத்து விடுகிறோம். ரொம்ப சிம்பிளாக போங்க. காரில் போகிறீங்களா, சேஃப்டி இருக்கா, போட்டு போகிறதுல தப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 2 சக்கர வாகனத்தில் செல்கிறீர்கள் அல்லது 4 சக்கர வாகனத்தில் கார் ஜீப்பில் போகிறீங்க அப்படின்னா எடுத்து வச்சிங்க, காருக்குள்ளே போயிட்டு போட்டுங்க. ஸோ காருக்குள்ளே வந்தவுடனே இறக்கி வச்சிருங்க. இது ஒரு சேஃப்டி நமக்கு. ஏன்னா அவங்களுக்கு வெளியே தெரியாது, வெளிநபர்களுக்கு தெரியாது. நம்ம விசேஷத்துக்கு போகிறோம், ஒரு திருமணம் சடங்கு வைபவங்களுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே மட்டும் போய் அதை போட்டு காண்பித்து நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொண்டு மீண்டும் திருப்தியாக வந்து அந்த நகைகளை பத்திரமாக காரிலே வைத்துவிட்டு வீட்டுக்கு செல்வது சிறப்பாக இருக்கும் என்பது கருத்து. அதே போல் இப்போ ரோந்து போகிறத பற்றிலாம் சொன்னீங்க. அந்த ரோந்து வாகனங்கள் வீடுகளுக்கு சென்று பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. இந்த ரோந்து போகும்போது முதியவர்கள் அங்கங்கே எங்கேயாவது வீதிகளில் தடுமாறிட்டு இருக்காங்க, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது காவல்துறை அவர்களுக்கு என்ன உதவிகள்லாம் செய்துங்க? எப்படி அவர்கள் அணுகலாமா? எப்படி? கண்டிப்பாக அணுகலாம். இப்போது மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ ரோட் சைடில் வருவாங்க, என்னடா இப்போ பாரமே இருப்பாங்க, ஒரு காரில் கூப்பிட்டு வந்து முன்பின்ன தெரியாமல் இறக்கி விட்டு போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி மென்டலி ரிட்டார்டட், மன வளர்ச்சி குன்றியவர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் முடியாமல் இருக்கவங்க இருக்காங்க. ஸோ இவங்களை வந்தாங்கன்னா அவங்கள பாதுகாக்க முடியாதுங்கிற பட்சத்தில் ரோட்டில் இறக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் காவல்துறையில் ரோந்து செல்லும் வாகனங்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் இம்மீடியட்டாக 100 கால் பண்ணால் போதும். எனக்கு எதுவுமே தெரியல, எந்த நம்பரும் இல்லைனாலும் பரவாயில்ல, அருகில் உள்ள அழைத்து 100 கூப்பிடுங்க அப்படின்னா எந்த பகுதியில் இருக்கிறீர்களோ உடனடியாக 100இல் காவலாளியர்கள் 24 மணி நேரமும் 365 நாள்களும் ஆன்லைனில் இருக்காங்க. அவங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. அந்த பிரச்சனைகளின் அடிப்படையில்
அவர்கள் என்ன உதவியோ உடனடியாக உங்களை ஒரு 3 அல்லது 5 நிமிடங்களுக்குள் உங்களுடைய இருப்பிடத்திற்கு வந்து சேருவார். இப்போ பெண்கள் தனியாக போகிறாங்க அப்படின்னா, சார் இந்த லைனில் நான் போயிட்டு இருக்கேன்னு ஒரு கால் பண்ணிட்டா அவங்க சேஃப்டி நாங்கள் பாதுகாக்கிறோம், வீடு போகிற வரைக்கும் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம். பெண்களுக்கு அந்த நலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ மக்களின் நலன் எந்த வகையில் பாதுகாக்கப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு நாங்கள் நவீன திட்டங்கள் மூலியமாக, வாட்ஸ்அப் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, அதே மாதிரி என்னென்ன புது புது திட்டங்கள் இருக்கிறதோ அத்தனை திட்டங்கள் மூலமாக நீங்கள் பயன்பெறலாம். அதே மாதிரி காவலர் செயலின்னு ஒன்று இருக்கு, அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, போட்டு உங்க நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, நான் இந்த இடத்துல இருந்து இங்க பயணப்படுறேன்னு சொன்னீங்கன்னா அந்த காவலர் ஆப்னு சொல்றோம், காவலர் செயல், அதை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் எங்கே சென்றாலும் சரி, ஆட்டோ நம்பரை போட்டாலும் சரி, உங்களை பின்தொடர்ந்து உங்கள் வீடு வரும் வரை உறுதி செய்வதற்கு தமிழ்நாடு காவல்துறை மிக கவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் இதுவரை முதியோரும் பாதுகாப்பும் குறித்து சென்னை பெருநகர காவல்துறை நலன் மற்றும் குடியிருப்புக்கான உதவி ஆணையர் MSM வளவன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் S. முருகேசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம்.